Welcome student, I am Ganeshan. So in the differential calculus இந்த சம் பார்ப்போம். இது கூட ரீசெண்டா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட சம் தான். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டஃப்பான சம் கிடையாது. இவங்க ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் for what value of x the graph of f of x has horizontal tangent. இந்த horizontal tangent பத்தி நான் 2 மார்க் டீச் பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன். There are two conditions. Horizontal tangent na tangent parallel to x axis. Vertical tangent na tangent parallel to y axis. அதுக்கு கண்டிஷனே கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் அப்படின்னா அது கண்டிஷன் வந்து dy by dx equal to 0. இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சாதான் இந்த சம் ஈஸியா போட முடியும். பட் மொத்தத்தில் இந்த சம் ரொம்ப ஒன்றும் டஃப்பான சம் கிடையாது. சரி, இது எப்படி போடலான்றதை பார்ப்போம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to secant x divided by 1 plus tan x. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணதை ஈக்குவல் டு 0 போட்டு பாயிண்டை கண்டுபிடிக்க போறேன். சரி, இப்போ என்னன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் வந்து சைனு காசு அப்படின்றதுல இருந்ததுன்னா தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இங்க எப்படி இருக்குன்னா சீக்கண்ட் டேன் இருக்கு. அப்போ நான் இதை சைனு காசுக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சீக்கனை வந்து 1 by cos அப்படின்னு மாத்துங்க, டிவைடட் பை 1 பிளஸ் டேனை வந்து sin x by cos x, sin x by cos x இப்படி மாத்திக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா 1 by cos x ஹோல் டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos x பிளஸ் sin x டிவைடட் பை cos x இப்படி வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த cos x-க்கு இந்த cos x-ஐ கேன்சல் பண்ணி ஃபைனலா f dash of f of x இன்னும் டேஷ்ல இனிமேதான் நான் டிஃபரன்ஷியலே பண்ண போறேன். f of x-ஐ இப்படி மாத்திக்கிட்டேன், 1 by cos x பிளஸ் sin x. கொடுத்திருக்க f of x ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா டிஃபரன்ஷியல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன், சைனு காசுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் நான் டிஃபரன்ஷியலே பண்ண போறேன். நீங்க டைரக்டா டிஃபரன்ஷியல் பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனா டிஃபரன்ஷியல் பண்ணி பாருங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா போகும். அப்புறம் அதை வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு இன்னும் வேலை கஷ்டமாயிடும். பட் இதுதான் பெஸ்ட் வே. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ f dash of x இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம், u by v மெத்தட் அப்ளை பண்ணலாம். So you know the formula for u by v. v into differential of u. v என்றது என்னது? cos x plus sin x. v into differential of u. 1 differentiate பண்ணா 0. Constant பண்ணா 0. Minus u into differential of v. Denominator differentiate பண்ணுங்க. cos x differentiate பண்ணா minus sin x plus sin x differentiate பண்ணா cos x. By v square. So denominator square. cos x plus sin x the whole square. ஸோ டிஃபரன்ஷியல் முடிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். f dash of x is equal to this into 0 கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போறேன். ஸோ அப்போ பிளஸ் sin x ஆயிடும், மைனஸ் cos x டிவைடட் பை cos x பிளஸ் sin x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டெரிவேட்டிவ், டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஷியேட் த ஃபங்க்ஷன், அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸோட எந்த வேல்யூல ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஹரிசாண்டல் டேஞ்சன்ட்டுக்கான கண்டிஷன் என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ நம்ம டிஃபரன்ஷியல் கண்டுபிடிச்சது இதுதான். ஸோ அப்போ ஒன்று இன் ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் dy by dx is equal to 0. That is tangent parallel to x axis. அதுக்கு மெயின் கண்டிஷன் இதுதான், tangent parallel to x axis. அதுக்கான கண்டிஷன் தான் dy by dx 0. இங்க dy by dx ன்றது என்னன்னா f dash of x. அப்போ இதை f dash of x 0 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0 equal to sin x minus cos x divided by cos x plus sin x the whole square. சரி, இப்ப பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 0 ஆயிடும். 0 into anything 0. 0 equal to sin x minus cos x. இப்போ இந்த மைனஸ் cos x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா cos x equal to sin x. இப்போ x ஓட எந்த வேல்யூல சைனும் காசும் ஈக்குவலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. டேபிள்ல சைன் காஸ் டேபிள்ல cos pi by 4 1 by root 2, sin pi by 4 1 by root 2. அப்போ சைனும் காசும் எப்போ ஈக்குவலா இருக்கும்னா pi by 4ல தான் ஈக்குவல் ஆகும். சரிங்களா? So cos values, sin values are equal only if
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படியும் போடலாம். இதை கீழே இருக்கிற டேன் ஈக்குவல் டு 1 வச்சும் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் பிகாஸ் காஸ் பை பை ஃபோரும் 1/√2 சைன் பை பை ஃபோரும் 1/√2 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ பை பை ஃபோர் கிடைச்சிருக்கு. அப்போ ஹரிசாண்டல் டேஞ்சென்டா இருக்கணும்னா எக்ஸ் பை பை ஃபோரா தான் இருக்கணும். ஸோ அவங்க அதான் கேட்டிருக்காங்க, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இட் இஸ் ஹரிசாண்டல் டேஞ்சென்ட். ஸோ எக்ஸோட வேல்யூ பை பை ஃபோர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.